மைக் செக் 1 2 3ல பார்த்திபன், நம்ம அதாவது திருநெல்வேலியில் திரு ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் ரவீந்திரநாத் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, எங்களை மட்டும் நீங்கள் குறை சொல்கிறீங்கல்ல, அதிமுகலேருந்து வந்துட்டோம் அப்படி வந்துட்டோம். திரு நயினார் நாகேந்திரன் ஏன் பிஜேபிக்கு போனார், யார் காரணம், அவரே சொல்கிறார். பார்த்துடலாம். ஹலோ மைக் செக் 1 2 3. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் இதனுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையில் ஒரு கூட்டணி. இந்த பக்கம் அதிமுக இருக்குன்னு சொல்கிறாங்க, அப்புறம் என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுக கூட்டணி கூட சொல்லலை, என்டிஏ கூட்டணி தான் சொல்கிறாங்க. ஆனால் அதிமுகவை சேர்ந்தவர் தான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்கிறாங்க. இப்படி பல்வேறு குழப்பங்கள், பிரச்சனைகள் அந்த கூட்டணிகளில் இருக்கு. இப்போ நம்ம நெல்லை சட்டமன்ற தொகுதிக்கு வருவோம். இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கின்றார். இன்னைக்கு எங்களை கட்சிக்கு இவ்வளோ நாளாக இருந்துட்டு இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சென்று விட்டீர்கள் என்று இன்னைக்கு வாய்க்கு வந்தெல்லாம் பேசுகிறாங்க. அதை பற்றி எங்களுக்கெல்லாம் கவலை கிடையாது. இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தான் இருந்தார். இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்திருக்காங்க. சேர்ந்துட்டு எந்த நாளும் பேசுகிறாரு. அவர் ஏன் அங்கே போய் சேர்ந்தார், ஏன் சேர்ந்தார் உங்களுக்கு தெரியும்ல, அந்த பகுதியை ஏன் சேர்ந்தாருன்னா, எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதை பிடிக்காம தான் அவர் பாரதிய ஜனதாக்கே போய் சேர்ந்தார். ஆனால் இன்னைக்கு அதே எடப்பாடி அவர்களை, பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்காக இன்னைக்கு சுயநலமாக இன்னைக்கு அந்த கூட்டணியில் சேர்ந்து கொண்டு ஓட்டு கேட்க வராங்க. மக்கள் ஆகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெளிவாக இருக்கின்றீர்கள். ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் அவர் இந்த தடவை நிற்கிற மாதிரி தெரியல. ஏனென்றால் சென்ற நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் அவர் இந்த திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட 43,000 வாக்குகள் பின்தங்கிய நிலையில தான் இவர் இருந்திருக்காரு. அதே மாதிரி இப்போ நின்னோம்னா கிட்டத்தட்ட 60,000 70,000 வாக்குல வித்தியாசத்தில் படுதோல்வியை சந்திப்பார் என்று அவருக்கே நல்லா தெரியுது. அதனால வேற தொகுதியை தேடிக்கொண்டிருக்கின்றார் என்று நான் கேள்விப்பட்டேன். ஒரு என்டிஏ அப்படிங்கிற அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவரே அவர் இருந்த சொந்த தொகுதியில் நிற்க கூட வழி இல்லாமல் தோல்வி பயம் கொண்டு ஓடுகிறார் என்றால், அந்த என்டிஏல ரங்கம் வைக்கின்ற அத்தனை கட்சிகளும் இந்த தேர்தலில் படுதோல்வியை சந்திக்க போகின்றது என்பதுதான் நிஜமான உண்மை. ரைட். எல்லாத்துக்கும் காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் மொத்தமாக ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டாரு. ஸோ அதுக்கான பதில் நயினார் நாகேந்திரன் அவர்கிட்ட இருந்து ஒரு கவுண்டர் வருதானையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ ஒரே கூட்டணி இல்லையா, எஸ், சரி விட்டு தராரா இல்லையான்றதையும் பார்த்துடலாம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.